சிவமணியம் ஸ்ரீ பகவானது வாய்மொழியில் ஆத்ம விசாரம். சந்நியாசி ஒருவர் கேட்டார். கேள்வி: உலகமெல்லாம் கடவுள் மயம்னு எப்படி உணர்றது? பகவான்: பார்க்கிறவனிடம் ஞானம் இருந்தா பார்க்கிறதெல்லாம் கடவுள்னு தெரியும். திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பஷ்யேத் பிரம்மமயம் ஜகத். பிரம்மம்னா என்னன்னு தெரியாம எப்படி பிரம்மமயமாகும் ஜகத்? தரிசனம் பண்ண வந்த ஒரு அன்பர் கேட்டார். கேள்வி: திருஷ்டினா என்ன? அதை எப்படி ஞானமயமாக்குறது? பதில்: நாம எந்த ஸ்திதியிலே இருக்கிறோமோ அந்தந்த ஸ்திதி பிரகாரம் திருஷ்டி ஏற்படும். ஜாக்கிரத ஸ்திதியிலே ஸ்தூல சரீரம், ஸ்தூல நாம ரூபங்களை பார்க்கிறது. சொப்பன ஸ்திதியிலே சூட்சும சரீரம், சூட்சும நாம ரூபங்களை பார்க்கிறது. சுசுப்தியிலே சரீரமும் இல்லை, திருஷ்டியும் இல்லை. ஞான திருஷ்டியிலே பிரம்மத்தோடு ஏற்படுற ஐக்கிய பாவத்துல எல்லாம் சரியா நடக்கும். அப்போ ஞானத்தை தவிர வேற எதுவும் இருக்காது. ஞானத்துக்கு அந்நியமா எதுவும் இருக்காது. கேள்வி: மனதை எப்படி சலனமில்லாமல் வைத்து கொள்வது? பதில்: நீர் யாருங்கிறத மறந்தா உலகம் உண்மையாக தெரியும், சலனப்படும். நீ யார் என்பதை மறக்காமல் இருந்தால் உலகம் அப்படி தெரியாது, சலனப்படாது. கேட்பவர்: ஞானம் அடைவதற்கு குரு அவசியமா? பதில்: குரு அருளாலே மட்டும்தான் ஞானம் ஏற்படும். தியானம், உபதேசம், சொற்பொழிவு இந்த மாதிரி வேறு எதனாலும் ஞானம் வராது. இதெல்லாம் இரண்டாம் பட்சம். ஞானத்துக்கு குரு அருள்தான் பிரதானமும் முக்கிய காரணமும். கேள்வி: ஞானம் அடைவதற்கு உள்ள தடை எது? பதில்: பூர்வ வாசனைகள். கேள்வி: வாசனைகளை எப்படி இல்லாமல் செய்வது? பதில்: ஞானத்தாலேதான். கேள்வி: இது குழப்புகிறதே, ஞானமடைய தடை வாசனை என்கிறீர்கள், அப்புறம் ஞானம் வாசனை எப்படி போகும்னா ஞானம் அடைஞ்சா போயிருங்கிறீங்க, சரியா சொல்லுங்க. பதில்: ஏதோ தடை இருக்கிறதாகவும் அப்புறம் நீக்கணும் அப்படிங்கிறதாகவும் இப்படி எல்லா குழப்பமும் அகந்தை பண்ற சேஷ்டை. இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது யாருன்னு பாருங்க, உண்மை பிடிபடும். கேள்வி: ஞானமடைய சாதனம் என்ன? பதில்: சாஸ்திரங்களும் பெரியவர்களும் சொல்வதை கேட்பதுதான். கேள்வி: சாஸ்திரங்களை படிக்கிறதா அல்லது அதை பத்தி பேசுபவர்களை கேட்கிறதா? தியானம் பண்ணுவதா? பதில்: எல்லாம் தான். ஆனா இதெல்லாம் இரண்டாம் பட்சம். குரு அருளாலே மட்டும்தான் ஞானம் வரும். கேள்வி: குரு அருள் கிடைப்பதற்கு எவ்வளவு காலம் ஆகும்? பதில்: தெரிந்து கொண்டு என்ன பண்ண போறீங்க? கேள்வி: ஒரு நம்பிக்கைக்குத்தான். பதில்: இந்த நம்பிக்கை தான் பெரிய தடை. நாம எப்பவும் இருக்கோம், நாம இல்லாம எதுவும் இல்லை. பேசாம சும்மா இருந்தா எல்லா ஆசையும் சந்தேகமும் ஓடிடும். 3 அவஸ்தைக்கும் நிலைக்கும் சாட்சியாய் நாம் தான் இருக்கிறோம். அவஸ்தை எல்லாம் அகந்தைக்குத்தான். நாம் இருக்கிறோம், அதுதான் இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது. அகந்தைக்கும் சேர்த்துதான். தூக்கத்திலே நாம் இல்லாமல் போனோம். அப்போ நான் இல்லை, உலகம் இல்லை என்றெல்லாம் தோணிற்றா? விழித்த உடனேதான் ஒன்றும் தெரியவில்லை, எதையும் பார்க்கவில்லை அப்படி என்றெல்லாம் சொல்கிறோம். தூக்கத்தில் எது இருந்ததோ அதேதான் இப்பவும் இருக்கிறது. விழிப்பிலே நாம் யார் என்பது தெரிந்தால் 3 நிலைமையிலும் அதேதான் மாறாமல் இருக்கிறது என்று தெரிய வரும். தூக்கத்தில் நாம் இருக்கிறோம் என்பது புரிந்தாலே பக்குவமானவனுக்கு போதும். இப்பொழுது இருக்கிறது எல்லாம் நன்றாக தெரியும். கேள்வி: தூக்கத்திலே நான் எப்படி இருக்கிறேன் என்று பார்க்க போனால் தூக்கம்தான் வருகிறது. பதில்: ஆமாம், தூக்கம்தான் வரும். கேள்வி: ஆனா தூங்கும்போது ஒன்றும் தெரியலையே? பதில்: ஒன்றும் தெரியலை என்று சொல்கிறது யார்? யாருக்கு ஒன்றும் தெரியலை? கண்டுபிடியுங்கள். நீங்கள் இல்லை என்று சொல்லவே முடியாது. நான்கிறது 3 நிலையிலேயும் இருக்கிறது. அகண்டமா இடைவிடாமல் இருக்கிறது, எப்பவும் இருக்கிறது. கேள்வி: அப்போ நான் தூக்கத்திலே இருக்கிற மாதிரியே எப்பவும் இருக்கணுமா அல்லது விழிப்பிலேயும் அப்படியே இருக்கணுமா? பதில்: ஆமாம், ஜாக்கிரதையாக விழிப்பாக இருக்கிறது தான் ஜாக்கிரத அவஸ்தை, விழிப்பு நிலை. ஆனா அது தூக்கமில்லை, அதுதான் தூங்காமல் தூங்குவது. அதை விட்டுட்டு கண்டதை நினைத்தால் குழப்பம்தான் மிஞ்சும். கேள்வி: அப்போ நான் எதையும் நினைக்கவே கூடாதா? பதில்: ஆமாம், நினைப்பெல்லாம் போய் நான் என்பது, அதாவது வெறும் இருக்கிறேன் என்கிறதை மிஞ்சுவோம். உண்மையிலேயே நமக்கு உள்ளே வெளியே அப்படி என்று எல்லாம் கிடையாது. அதுவும் அகந்தை கொண்டு வர்ற கற்பனை தான்.
நான்கிறது எப்பவுமே சுத்தமா பரிபூரணமாக இருக்கிறது. கேள்வி: நீங்கள் சொல்வது எல்லாம் புத்தி பூர்வமா புரியுது, இது ஞானத்துக்கு உதவுமா? பதில்: ஓரளவுக்கு உதவும். நான்கிறது புத்தியை தாண்டி புத்திக்கே ஆதாரமாக இருக்கிறது. நாம் நம்மளா இருக்கிறதுக்கு புத்தியெல்லாம் தேவையில்லை. கேள்வி: நான் ஞானம் அடைஞ்சா எல்லாருக்கும் உதவ முடியுமா? பதில்: ஆமாம், நிச்சயமாக. அதுதான் உண்மையிலேயே எல்லோருக்கும் உதவுகிறது. ஆனா அப்போ உதவுகிறதற்கு அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள். உண்மையை உணர்ந்தவன் எல்லாவற்றிலும் தன்னையே தான் பார்ப்பான். எப்படி நம்மை உடம்பாக பார்த்தால் எல்லாம் நாமரூபமாக தெரியும். நான்கிறதை உடம்பை தாண்டி இருக்கிறதை பார்த்தால் நம்ம உடம்போடு சேர்த்து எல்லா உடம்பும் போயிடும். கேள்வி: மரம் செடி எல்லாம் போயிடுமா? பதில்: நீங்கள் இல்லாமலே இதெல்லாம் இருக்கா? சொல்லுங்க. உங்களிடமிருந்து மனம் வெளிப்படறப்போ எல்லாம் வந்துடுறது. எங்கே இருந்து வர்றது என்று பாருங்கள். மனம் வெளிப்படாது, நாம் மாத்திரம் இருப்போம். கேள்வி: நீங்கள் சொல்வது புத்தி பூர்வமாக புரிகிறது, அனுபவம் ஏற்படலையே. இந்த உலகம் எல்லாம் அப்படியே இருக்கே. பதில்: ஆமாம், இது ஒரு சினிமா மாதிரி. ஸ்கிரீன்ல வெளிச்சம் வந்தவுடனே அங்கே ஊர் வந்து ஆள்கள் வந்து உண்மையிலேயே ஏதோ சம்பவம் நடக்கிற மாதிரி தெரிகிறது இல்லையா? அப்படித்தான் இதுவும். இப்போ அந்த படத்திலையும் படம் பார்க்கிறவளையும் சேர்த்து படம் பார்க்கிற மாதிரி காட்டுறதுன்னு வைத்து கொள்ளுங்கள். இப்போ படமும் படம் பார்க்கிறவனும் ஒன்னா ஸ்கிரீன்ல தான் இருக்கிறார்கள். எல்லாம் ஸ்கிரீன் தான். இதை உங்களுக்கு பொருத்தி பாருங்கள். நீ என்கிறது தான் ஸ்கிரீன். அந்த ஸ்கிரீன் ஒரு படத்தை போடுறது. அந்த படத்திலே தான் நீங்கள் கேட்கிற மரம் செடி கொடி எல்லாரும் உலகம் எல்லாம் தெரிகிறது. உண்மையிலேயே இது எல்லாம் நாம தான். நம்மளை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நாம் யார் என்று தெரிந்தால் நாமளே தான் எல்லா இடத்திலேயும் எல்லாமுமாக எப்போதும் இருக்கிறோம் என்று தெரியும். நம்மளை தவிர வேறு எதுவும் இங்கே இல்லை. கேள்வி: நீங்கள் விளக்கிறது இன்னும் எனக்கு புத்திபூர்வமாக தான் புரிகிறது, அனுபவமாக இல்லை. ஆனாலும் ரொம்ப தெளிவாக அழகாக சொல்கிறீர்கள். பதில்: எனக்கு இன்னும் அனுபவமாகல. நான் இன்னும் உண்மையை அனுபவமாக உணரல அப்படின்னு சொல்றது இல்லையா? அதுதான் அகந்தை. எல்லாம் அது பண்ற சேஷ்டை. இதுதான் பெரிய தடை. உண்மையிலேயே நான்கிறது மட்டும்தான் அனுபவமாக இருக்கிறது. நான்கிறதுக்கு இன்னொரு பெயர் தான் அனுபவம். கேள்வி: இறந்து போன என் அம்மாவை மறுபடியும் பார்க்க முடியுமா? அவர்களுக்கு நான் ஏதாவது நல்லது செய்ய முடியுமா? பதில்: ஒருவன் தன்னை ஒரு உடம்போடு அபிமானித்துக் கொள்கிற வரைக்கும் உலக தோற்றம் அவனுக்கு உண்மை என்கிற மாதிரி இருக்கும். அவன் உடம்பு இன்னொரு உடம்பிலே இருந்து பிறந்ததாகத்தான் நினைப்பான். பிறந்தது இறந்தே தீரும். ஏனெனில் பிறந்தேன்கிற நினைப்பு இவன் கிட்டே இருக்கிறதால. இந்த நினைப்பு இருக்கிற வரைக்கும் மறு உலகங்கிறதும் உண்மை. இறந்தவா இவன் கொடுக்கிற திதி கர்மாக்களாலே பயன் பெறுவா. இதையே இன்னொரு விதமா சொல்கிறேன், யோசிச்சு பாருங்க. நான்கிற ஒரே உண்மைதான் இப்படி அகந்தையாகவும் உடம்பாகவும் உலகமாகவும் தோற்றமாகிறது. நான்கிறது தான் இதையெல்லாம் ஒளிர்விக்கிறது. ஆனா அகந்தை இதை மறைத்து உடம்பை பிடித்து கொண்டு நாம உடம்புதான்னும் இன்னொருக்கு பிறந்ததாகவும் இந்த உலகம் ஏதோ சாஸ்வதமா இருக்கிறதாகவும் நம்ப வச்சு இந்த வாழ்க்கையே துன்பமா மாத்திடுறது. நாம படம் மாதிரி போட்டுத்தான் வந்தோங்கிறதை மறக்கிறது தான் உண்மையிலேயே பிறப்பு. அதனாலே நாம பிறந்த உடனேயே அம்மாவை கொன்னுட்டோம், மறந்துட்டோம். இப்போ செத்து போன அம்மாவை மறுபடி பார்க்கணும்னு நினைக்கிறது உண்மையிலேயே நாம எங்கே இருந்து எப்படி வந்தோம் அப்படிங்கிறது உணர்றது தான். இந்த மறைப்பெல்லாம் நீங்கிறதான அகந்தை நாசம்தான். அம்மாவுக்கு சரணடைகிறது. அப்புறம் அம்மா மட்டும்தான் எப்பவும் இருப்பா. கேள்வி: மாயைன்னு என்ன? மாயை ஏன் ஏற்படுகிறது? பதில்: மாயை யாருக்கு? அதை கண்டுபிடி, அப்புறம் மாயை இருக்காது, ஓடிடும். பொதுவா எல்லோரும் மாயைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அது யாருக்குன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. மாயைன்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ நமக்கு தெரியாது, அது வெளியே. ஆனா நான்கிறது நல்லா தெரியறது. இங்கேயே இப்போவே இருக்கே, இதை என்னன்னு பார்ப்போம் யாரும் நினைக்கிறது இல்லை. இப்படி உள்ளங்கை நெல்லிக்கனியாக தெரிகிறதை விட்டு விட்டு இல்லாத மாயைனா என்ன, அது எதுக்கு இருக்குன்னு ஆராய்ச்சி பண்றா. கேள்வி: வேலை பார்க்கிறது ஞானமடைய தடையா? பதில்: இல்லவே இல்லை. உண்மையை உணர்ந்தவனுக்கு நான்கிறது தான் ஒரே உண்மை. எந்த வேலையையும் இந்த நான்கிறது பாதிக்காது.
வேலை தானா நடக்கும். அவன் சும்மா வேலையிலே எந்த பற்றும் இல்லாமலே பார்த்து கொண்டு இருப்பான். அவன் செய்கிற வேலைக்கு எந்த நோக்கமும் இல்லை. ஞான மார்க்கத்தை அபியாசிக்கிறவாளும் வேலை பார்க்கலாம். ஆரம்ப சாதகனுக்கு முதல்ல கொஞ்சம் சிரமமாக தெரியும். தெளிவு பிறக்க பிறக்க வேலை ஞானத்துக்கு அமைதிக்கு தடையாக இருக்காது. கேள்வி: ஆரம்ப சாதகன் அபியாசிக்கும் போதுன்னு சொல்கிறீர்கள், அது என்ன அபியாசம்? பதில்: ஞான்கிறத எந்த கலப்பும் இல்லாமல் நான் அனுபவிப்பது, இதுதான் அபியாசம். இதுக்குத்தான் நான் யாருங்கிற ஆத்ம விசாரம் பண்ணுவது. நான் எப்படி வந்தேன், எங்கிருந்து வந்தேன், இதை மறந்ததாலே தான் எல்லா அனர்த்தமும். இதை மறக்காமல் இருந்தால் எதுவும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. கேள்வி: திருமணம் பண்ணாமல் பிரம்மச்சரியம் கடைபிடிக்கிறது ஆத்ம ஞானம் அடைய ரொம்ப அவசியமா? பதில்: பிரம்மச்சரியம்னா பிரம்மத்திலே சரித்தல், அதாவது வசித்தல். அதுக்கும் திருமணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உண்மையை உணர்ந்தவன் தான் உண்மையிலேயே பிரம்மச்சாரி. கேள்வி: அப்போ திருமணம் பண்ணிக்கலாமா? கிரகஸ்தன் ஞானம் அடைய முடியுமா? பதில்: தாராளமா பண்ணிக்கலாம். பிரம்மச்சாரிய கிரகஸ்தனோ யாராயிருந்தாலும் ஞானம் அடையலாம். ஏனெனில் ஞானங்கிறது இங்கேயே இப்போவே இருக்கு. அது இனிமே ரொம்ப பாடுபட்டுத்தான் எப்பவோ வரும்னோ அதை அடையிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. எது எப்பவும் இயல்பா இல்லாம இருக்கிறதோ அது நிரந்தரமல்லை. ஆனா நான் சொல்கிற நான்கிறது இங்கேயே இப்போவே தானே தானாய் இயல்பாய் இருக்கிறது. கேள்வி: நாம் இப்போ செய்யற செயல்கள் மறுபிறப்பிலை பாதிக்காதா? பதில்: முதல்ல நீங்க இப்போ பிறந்திருக்கீங்களோன்னு பாருங்கோ. ஏன் மறுபிறப்பை பற்றி இப்போ யோசனை? உண்மை என்னன்னா, யாருமே பிறக்கல, யாருமே இறக்கல. எவன் பிறந்தவனோ அவன் இறப்பையும் பிறப்பையும் பத்தி யோசிக்கட்டும். கேள்வி: சுவாமி, நீங்க ஞானமடைய எவ்வளவு நாள் ஆச்சு? எப்போ ஞானம் அடைந்தீர்கள்? பதில்: ஸ்தூலமா சுவாமின்னு ஒரு உடம்பு தெரியறதுனாலே தான் இந்த கேள்வி கேட்கிறேன். நான்கிற உணர்வுல ஒரு ஸ்தூலமா உடம்பும் அபிமானமும் ஏற்பட்டு ஸ்தூல நாம ரூபங்களை பார்க்கிறோம். இதுக்கு பேர் ஜாக்கிர ஸ்திதி, விழிப்பு நிலை. நான்கிறதுல சூட்சும உடம்பும் அபிமானமும் ஏற்பட்டு சூட்சும உலகத்தை பார்க்கிறோம். அதோட பேர் சொப்பன ஸ்திதி, கனவு நிலை. தூங்கும்போது ஒரு உடம்பும் இல்லை, எந்த உலகமும் இல்லை, அபிமானமும் இல்லை, திருஷ்டியும் இல்லை. ஆனா நான்கிறது இல்லாம போயிருத்தா? நான்கிறது அங்கே இல்லாம தூங்கினோங்கிறது ஞாபகம் எப்படி ஏற்படும்? அப்போ யாரு தூங்கினா? யாரோவா? தூங்கும்போது யாரும் நான் இப்போ தூங்கி கொண்டு இருக்கேன்னு சொல்லலையே. விழிப்பு வந்தவுடனே தான் நான் தூங்கினேன்னு சொல்கிறோம். முன்னாடி தூங்கினேன்னு தன் இருப்பை விழிப்பிலே நினைவு கூறுகிறோம். அதனாலே நான்கிறது தான் 3 நிலையிலேயும் மாறாம ஒரே மாதிரியாக இருக்கிறது. இந்த மாறாம இருக்கிற நான்கிறது தான் உள்ள பொருள், ஞானம் எல்லாம். அது வெறும் இருப்பு மாத்திரமாக இருக்கிறது. அதில் நீயும் இல்லை, நானும் இல்லை, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எதுவும் இல்லை. அதுதான் காலம், தேசம் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாகவும் எப்பவும் இருப்பது. ஒரு மாழை மரம் எப்படி குலை தள்ளி அது அழிவதற்கு முன்பு பக்க கன்றுகளை விட்டு விட்டு போகிறதோ, அந்த பக்க கன்றுகளும் பின்னால் அதே வேலையை பார்க்கிறதோ, அந்த மாதிரிதான் ஆதி குரு தட்சிணாமூர்த்தி சனகாதி நால்வருக்கும் மௌனத்தாலே உபதேசம் செய்து பக்க கன்றுகளை விட்டு விட்டு போனார்கள். இது இப்போ வரை பெருகி கொண்டே இருக்கிறது. ஒரு குரு தட்சிணாமூர்த்தியோட கன்றுதான் வாழையடை வாழையாய் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனாலே அது எப்பொழுதோ ஆரம்பித்தது. கேள்விக்கு இடமில்லை. நான் என்பது உணர்ந்தாலும் இந்த கேள்விக்கு இடமில்லை. கேள்வி: ஞானிக்கு ஏகாந்தம் அவசியமா? பதில்: எல்லாம் மனசுதான். ஒருத்தன் கூட்டத்துக்கு நடுவிலேயும் மன பிரசாந்தத்தோடு இருக்கலாம், அவன் ஏகாந்த வாசிதான். இன்னொருத்தன் காட்டிலே மனதை அடக்க முடியாமல் சிரமப்படலாம், அவன் ஏகாந்தத்திலே இருக்கான் என்று சொல்ல முடியாது. அதனாலே ஏகாந்தம் என்பது மனதை பொறுத்தது. பற்று இருந்தால் ஏகாந்தம் இருக்கிறாது. பற்றற்றவன் எங்கே இருந்தாலும் ஏகாந்தம்தான். கேள்வி: அப்போ ஒருவன் உலகத்திலே வேலை பார்த்து கொண்டு ஏகாந்தமாக இருக்கலாம், அப்படித்தானே? பதில்: ஆமாம். பற்றோடு செய்கிற வேலை பந்தம். பற்றில்லாமல் தன் வேலைகளை செய்வது ஒன்றும் செய்யாது. அவன் எப்பொழுதும் ஏகாந்த வாசிதான். கேள்வி: ஞானிகள் மக்களோடு கலந்து அவர்களுக்கு உதவுவது ரொம்ப அவசியம் இல்லையா? பதில்: ஞான்கிறது தான் இங்கே ஒரே உண்மை. உலகமும் மற்ற எல்லாம் கற்பனை. உண்மையை உணர்ந்தவன் தனக்கு அந்நியமா உலகத்தை பார்க்க மாட்டான்.
உதவுவதற்கு அங்கே யாரும் இல்லை. கேள்வி: 100 பேர் ஞானம் அடைந்தவர்கள் இருந்தால் உலகத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கும் அல்லவா? பதில்: ஞானம்ங்கிறது வரையறைக்கு குறிக்கப்பட்டது. 100 பேர் என்பது வரையறுக்கப்படுகிறது. வரையறுக்கிறது பொருந்தாது. இருக்கிறது வரையற்ற ஒரே உண்மை மட்டும்தான். நீங்க யார் என்று தெரிந்து கொண்டால் எல்லோரும் தெரிந்து கொண்ட மாதிரிதான். நீங்கள் ஒரு கனவு காண்கிறீர்கள். அதில் நிறைய பேரை பார்க்கிறீர்கள். கனவிலே இருந்து முழித்த பிறகு அதில் இருந்தவர்கள் எல்லாம் அந்த கனவிலே இருந்து முழித்து கொண்டார்களா? இல்லை, அந்த கனவிலே தான் இருக்கிறார்களா? கேள்வி: மாயைனா என்ன? பதில்: மாயைனா என்ன? உண்மைதான் மாயை. கேள்வி: மாயைங்கிறது பொய் இல்லையா? பதில்: மாயைங்கிறது உண்மையிலிருந்து வெளிவந்து உண்மையையே மறைக்கிறதுன்னு சொல்றதால அதை பொய்ன்னு சொல்றா. வாஸ்தவத்துல மாயைங்கிறது உண்மையே தான். கேள்வி ஞானத்தாலே ஏற்படுற ஞானம் திடமாக இருக்கிறாது. அனுபவ ஞானம்தான் திடம்னு சொல்கிறார்களே, அது எப்படி? பதில்: பரோட்ச ஞானம் கேள்வி ஞானம் திடமாயிராது. அபரோக்ஷ ஞானம் அனுபவ ஞானம்தான் திடம் அப்படி என்று சொல்கிறார்கள். சிரவணத்திலே முதல் உண்மை நன்று புரியும். பிறகு தியானத்தில் அது ஸ்பஷ்டமாக விளங்கும். கடைசியில் இடைவிடாத நிதித்தியாசனத்திலே ஞானம் திடமாகிறதுனாலே சொல்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் இந்த சிரவண மனன நிதித்தியாசனம் எல்லாம் திடமாக இருக்காது. எப்போ ஒருத்தருக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி விளங்குகிறதோ அப்போதுதான் திடம்னு சொல்கிறார்கள். வேறு சிலர் உண்மையை பற்றி கேட்டாலே போதும், ஏனென்றின் பக்குவமானவனுக்கு அவ்வளவு சொன்னாலே போதும், அமைதிப்பட்டு விடுவான். பக்குவமில்லாதவன் முன்னாடி சொன்ன எல்லா படி நிலையிலேயும் முன்னேறி சுவாபத்துக்கு திரும்புறான். கேள்வி: ஒருத்தருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட குரு இருக்கலாமா? பதில்: குருங்கிறது யாரு? குருங்கிறது ஆத்மாதான். ஒவ்வொருத்தருடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி ஆத்மாவே வெளியே குருவாக வருகிறார்கள். தத்தாத்திரேயருக்கு 24 குருவாம். யார்கிட்ட இருந்து கற்றுக்கொண்டாலும் அவளை குருதான். குரு சில சமயங்களில் ஜடப்பொருளாக கூட இருக்கலாம். கடவுள், குரு, ஆத்மா எல்லாம் ஒன்றுதான். ஆரம்ப சாதகன் முதல்ல கடவுளையே எல்லாம் அறிந்தவர்னு குருவா எடுத்துக்கிறான். அப்புறம் ஒரு பக்குவத்திலே கடவுள் அவனை ஒருத்தரிடம் காட்டி கொடுக்கிறார்கள். அவர்தான் குரு. அந்த குருதான் சர்வம்னு அவன் உணர்கிறான். கடைசியில் குரு அருளாலே அதே சாதகன் இருக்கிறது ஒண்ணுதான் உண்மை, அதை தவிர வேறு எதுவும் இல்லை என்று உணர்கிறான். அப்போ தன்னுடைய அந்தராத்மாவை தான் குரு என்று உணர்கிறான். ஓம் தொடரும்.